தென்காசியில் வாழக்கூடியவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? அந்த குற்றால சாரலை, அந்த குற்றால மலை தூறலை முதலில் வாங்குகிற ஊருக்கு சொந்தக்காரர்கள் இந்த தென்காசியை சேர்ந்தவர்கள். அதற்காகவே இயற்கை உங்களை ஆசீர்வதித்ததற்காகவே இந்த ஊரில் பிறந்ததற்கு நீங்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைந்து ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். இப்படி ஒரு ஊரில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? எங்கெங்கே இருந்தெல்லாம் சீசனுக்கு ரூம் போட்டு காசு செலவழித்து கார் எடுத்து லீவு போட்டு வர்றாங்க. ஆனால் உங்களுக்கு ஈஸியாக போகும்போது வரும்போது அந்த ட்ரிஸ்லிங்கில் நனைகிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இயற்கையாலோ அல்லது இறைவனாலோ கிடைத்திருக்கிறது. அதனாலேயே நீங்கள் ரொம்ப கொடுத்து வைத்த மக்கள். அதோட ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, இந்த தமிழ் மொழி எப்போ தோன்றியது அப்படின்னு ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதுக்கு பதில் யாராலையுமே சொல்ல முடியல. இந்த தமிழ் எப்போ தோன்றியது யாரால சொல்ல முடியுமா? புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு ஒரு நூல் சொல்லுது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லுது. கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த மக்கள் தோன்றிட்டாங்க அப்படின்னு. சரி, இவங்க தான் இப்படி சொல்கிறாங்க, பாரதி கிட்ட கேட்போம், அவர் தான் கரெக்டாக சொல்வார் அப்படின்னு பாரதிகிட்ட போய் கேட்டோம். பாரதி, இந்த மொழி எப்போ தோன்றுச்சு? பாரதி சொன்னார், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணர முடியாத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னார். இந்த 3 காலமும் உணரக்கூடிய பெரிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து சொல்லக்கூடியவங்க கூட இந்த மொழி என்றைக்கு தோன்றியது என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இயல்பு எங்கள் தமிழ் தாய்க்கு ஒன்று என்று பாரதி சொன்னார். சரி, பாரதி இப்படி சொல்கிறார், பாரதிதாசன்கிட்ட கேட்டு பார்ப்போம், இந்த மொழி எப்போதான் தோன்றுச்சு நீங்களாவது சொல்லுங்கள். பாரதிதாசன் சொன்னார், இந்த மொழி எப்போ தோன்றுச்சுன்னு என்னால் சரியாக சொல்ல முடியாது, ஆனால் இந்த மொழியோடு சேர்ந்து எதெல்லாம் தோன்றுச்சுன்னு சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னார். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, சொல்லுங்கள். அவர் சொன்னார், திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று சொன்னார். அந்த சூரியன் எப்போ தோன்றியது? இந்த வானம் எப்போ தோன்றியது? நட்சத்திரங்கள் எப்போது தோன்றியது? கடல் எப்போது தோன்றியது? கடல் அலை எப்போது தோன்றியது? வெண்ணிலா எப்போது தோன்றியது? அப்போது எங்கள் தமிழ் தோன்றியது. அந்த தமிழோடு சேர்ந்து நாங்கள் பிறந்தோம் என்று சொன்னார். ஒரு டெஃபனிஷனே கொடுக்க முடியல பாருங்க, ஒரு வரைவிலக்கணமே யாராலையும் சொல்ல முடியல. இந்த மொழி என்னைக்கு, எத்தனாம் தேதி, எந்த வருஷம் தோன்றியதுன்னு யாராலையும் சொல்ல முடியல. ஆனால் இந்த மொழி எங்கே தோன்றுச்சு அப்படிங்கிறது யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. இந்த மொழி எங்கே தோன்றியது? பொதிகை மலையில் தோன்றியது. என்று தோன்றியது என்று தெரியாத தொன்மை தமிழுக்கு உண்டு. ஆனால் எங்கு தோன்றியது என்கின்ற பெருமை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. பொதிகை மலையில் பிறந்த தமிழை முதலில் பேசியவர்கள் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ எவ்வளோ பெரிய பெருமை! நீங்கள் காலர் தூக்கி விட்டுக்கலாம், தமிழ் பிறந்த ஊரில் இருந்து நானும் பிறந்து வர்றேன் அப்படின்னு ரொம்ப கம்பீரமாக சொல்லக்கூடிய வாய்ப்பை இந்த மொழி கூட உங்களுக்குத்தான் தந்திருக்கிறது என்றால் இந்த தென்காசி மாவட்டத்து பகுதியைச் சேர்ந்த அத்தனை மக்களும் மிக புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். குற்றால குறவஞ்சி என்கின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு இலக்கியத்தை தந்த திரிகுட ராசப்ப கவிராயர் பிறந்த மண்ணும் இந்த மண்ணு தான். அது மட்டும் இல்லை, வடக்கிலே காசி இருக்குது, இங்கேருந்து கிளம்பி போய் பார்த்துட்டு வர்றாங்க. அந்த காசிக்கு நிகரானது தான் நம்ம தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில். இந்த கோவிலை கட்டியவர் பராக்கிரம பாண்டியன். அந்த அரசர் ஒரு கல்வெட்டு வச்சிருக்கிறார். இந்த கோவிலில் ஏதாவது ஒரு சிதைபாடு ஏற்பட்டால் அதை யார் சரி பண்ணுறாங்களோ அவங்களுடைய பாதங்களை நான் என் தலையில் தாங்குவேன்னு எழுதியிருக்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? இந்த மண் எப்படிப்பட்ட சிந்தனைக்கு சொந்தமானது தெரியுமா? ஒரு சமூகத்தின் சொத்து, ஒரு பொது சொத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்து அதை யார் சரி செய்கிறாங்களோ அவர்கள் அரசனை விட ஒரு படி மேலானவர்கள் என்று சிந்திக்கிற ஒரு மண் இந்த தென்காசி மண் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் பெருமை கொள்ளலாம். இன்னொரு மிகச்சிறந்த அறிஞர் இந்த மண்ணுக்கு சொந்தமானவர் டி.கே. சிதம்பரம் அவர்கள். ரசிகமணி. ஒரு விஷயத்தை இப்படி ரசிக்கணும்னு கற்றுக் கொடுத்த ஒரு பூமி இந்த தென்காசி பூமிங்க. ஒரு கவிதையை எப்படி ரசிக்கணும், ஒரு சாப்பாடை எப்படி சாப்பிடணும், ஒரு இலையை எப்படி விரித்து போட்டு நம்ம சாப்பிடணுங்கிறது முதற்கொண்டு நீங்கள் ரசிகமணியுடைய கட்டுரைகள்லாம் படிச்சிங்கன்னா, ஒரு பாயாசம் எப்படி சாப்பிடணும், ரசம் சாதம் எப்படி சாப்பிடணும், கூட்டு கறி எப்படி சாப்பிடணும்னு அப்படி ரசித்து ரசித்து பதிவு செய்த ஒரு அருமையான தமிழறிஞர். டி.கே.சி. பிறந்த மண்ணும் இந்த குற்றால மண் தான். அவர் குற்றாலத்தில் வட்டத்தொட்டில்னு ஒரு அமைப்பு வைத்து தமிழ் வளர்த்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருடைய பையன் குற்றாலத்தில் குளிக்க வந்தவர்
ஒரு வெள்ளம் வந்து அப்படியே அடித்து போய் இறந்துட்டார். அவர் மரணம் அடைஞ்சு துயரத்தில் ரசிகமணி இருக்கிறார். ஒரு மகன் இறந்த துயரம் எவ்வளோ பெருசு. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த பையன் இறப்புக்காக ஒரு இரங்கற்பா எழுதுகிறார். ஒரு 4 வரியில் ஒரு வெண்பா எழுதி ரசிகமணிக்கு அனுப்புகிறார். அதை படிச்சுட்டு ரசிகமணி சொன்னார், இவ்வளவு சிறப்பான ஒரு இரங்கற்பா தமிழுக்கு கிடைக்கும் என்றால் நான் இன்னொரு மகனை கூட பழிதர தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். தமிழுக்காக தன் பிள்ளையவே தரக்கூடிய மனநிலை கொண்ட ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர்கள் வாழ்ந்த ஒரு இடம் இந்த தென்காசி பூமி. அதனால் இந்த தென்காசியை சேர்ந்த எல்லாருக்கும் இன்னொரு முறை என்னுடைய அன்பையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, எனக்கு ஒரு சொல் கேளீர் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சொல் நீங்கள் வாழ்க்கையவே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லு தான் இருக்கும். நம்ம நிறைய வார்த்தைகள் பேசிக்கிட்டே போவோம், வளவளன்னு நம்ம பிறந்து பேச தொடங்குனதுலேருந்து என்ன வேணால் பேசிகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையை திசை திருப்பிய ஒன்று ஏதாவது ஒரு சொல்லாகத்தான் இருக்கும். நீங்கள் புளியங்குடி வழியாக தான் போயிட்டு வருவீங்க இந்த சைடு, அங்கே ஒரு கடைக்கு கூட ஒரு சொல் அப்படின்னு ஒரு பேர் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஜவுளி கடைக்கு ஒரு சொல் அப்படின்னு ஒரு பேர். என்னங்க இப்படி பேர் வச்சுருக்கீங்கன்னா, ஒரே விலை தாங்க, ஒரே சொல்லு தான், கூடவும் கிடையாது குறையவும் கிடையாது அப்படிம்பாங்க அந்த கடைக்காரங்க. இப்போ ஒரு கடைக்கு கூட ஒரு சொல் அப்படின்னு ஒரு பேர் இந்த பகுதியில் தான் வைக்க முடியும். நம்ம கிராமப்புறங்களில் இன்றைக்கி சொல்லுவாங்க, ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும். அதனால் வார்த்தைகளை சொல்லும் போது கவனமாக சொல்லணும். அது மனசை தச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு இந்த வார்த்தைகளில் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அவன் என்னை அடிச்சிருந்தா கூட நான் மறந்துருப்பேன்டா, 4 அரை சப்புன்னு விட்டுருந்தா கூட நான் மன்னிச்சிருப்பேன்டா. இந்த ஒத்த வார்த்தை சொன்னான் பார்த்தியா, உறுத்திக்கிட்டே இருக்கு, இந்த மனசுக்குள்ளே ஒரு முள்ளு மாதிரி இருந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. நான் அதுக்காகவே அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், செத்தா கூட அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்பாங்க. செத்ததுக்கப்புறம் யார் மூஞ்சில் யார் முழிக்க போகிறாங்க? ஆனால் அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே யாரோ ஒருத்தங்க சொல்கிற சொல் அப்படியே ஒரு ஆணி மாதிரி தைத்து விடுகிறது. அந்த ஆணியை எடுத்துட்டா கூட அது தடம் பதிஞ்ச இடம் ஆழமாக பதிந்து விடுகிறது. அப்போ ஒரு சொல் அப்படிங்கிறது வெறும் சொல் அல்ல, அது மிகப்பெரிய உணர்வு. நல்ல சொல்லுக்கும் அப்படி ஒரு ஆளுமை இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, நான் என்னங்க படிச்சிருக்கிறேன், ஆனால் என் ஃப்ரெண்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான், ஒரு 10-20 பேர் ஊர்க்காரங்க பெரியவங்கலாம் இருக்கிறாங்க, நான் போய் நின்ன உடனே வாடா இவன் என் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சான் பாருங்க. அந்த ஒரு சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தைக்காக உயிரையே கொடுக்கலாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் பழச மறக்காமல் இருக்கிறான் பாருங்க, என் ஃப்ரெண்டுன்னு என்னைய சொன்னான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அன்பு நிறைந்த பேர் அன்பு சொல் ஒன்று நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம கூடவே வரும். அப்படி ஒரு சொல் ஒருத்தருக்கு கிடைச்சது கம்பராமாயணத்தில். அப்படி ஒரு சொல் ஒருத்தருக்கு கிடைச்சது யாருன்னா குகனுக்கு அந்த வார்த்தை கிடைத்தது. ராமர் ஒரு சாதாரண வேட்டுவ குலத்தை சேர்ந்த குகன் அவரை பார்க்க வர்றான், அவரோட பழகிறார். அவரை குகனை பார்த்து சொல்லுகிறார், ஆழநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி மங்கை கொழுந்தி நீ தோழன் அப்படின்னு சொல்கிறார். இனிமே என் தம்பி உனக்கும் தம்பி, என் மனைவி உனக்கு கொழுந்தியா, நீ எனக்கு தோழன் அப்படின்னு இந்த ராமர் சொன்ன ஒற்றை சொல்லை குகன் காலம் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கான். தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ. அவ்வளோ பெரிய ஆள் என்னைய பார்த்து தோழன்னு சொல்லிட்டார்ல, அந்த சொல்லு ஒரு சொல்லுங்க, அந்த சொல்லுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு. நம்ம இலக்கியத்திலும் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சொற்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம புத்தகம் இன்னைக்கு இத்தனை நாள் நீங்கள் 9 நாள் புத்தக கண்காட்சியில் புத்தகங்கள் வாங்கியிருப்பீங்க, புரட்டியிருப்பீங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, படிக்கலான்னு நினச்சிருப்பீங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் படிக்க மாட்டீங்க. போன வருஷம் வாங்கின புக்கெல்லாம் எங்கே இருக்குது? சாமி கும்பிட்டுருக்கு. அடுத்த வருஷம் வாங்குகிற புக்கும் அப்படித்தான் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டால், படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. புத்தகத்தை வாங்கியாச்சு, பட் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 50 புக்கு படித்து தள்ளிடுவோம் நம்ம, அப்படிலாம் நம்ம சொல்லிக்குவோம். ஆனால் புத்தகம் என்பது சொற்களின் சேமிப்பு கிடங்கு. நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மடை மாற்றக்கூடிய சொற்கள் ஒரு இலக்கியத்தில் இருக்கிறது, ஒரு கவிதையில் இருக்கிறது, ஒரு கட்டுரையில் இருக்கிறது, ஒரு வாழ்க்கையின் சம்பவத்தில் இருக்கிறது என்கின்ற வார்த்தைகளை சேகரித்திருக்கிற கிடங்கு தான் இந்த புத்தகம். ஒரு புத்தகம் உங்கள் வீட்டுக்குள் வரும்போது நம்மை மாற்றக்கூடிய, நம் வாழ்க்கையவே முன்னேற்றி விடக்கூடிய பல சொற்கள் உங்கள் வீட்டுக்குள் பயணம் செய்கிறது என்பது தான் அர்த்தம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், புத்தகம் வாங்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? புஸ்தகம் வாங்கினோம்னா நிறைய அறிவு கிடைக்கும், புஸ்தகம் வாங்கினா நிறைய தெரிஞ்சுக்கலாம், புஸ்தகம் வாங்கினா நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி தானே சொல்லுவோம். உண்மையில் அது கிடையாது. புஸ்தகம் வாங்கினா நிறையா தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறது கிடையாது.
புஸ்தகம் வாங்கினா நமக்கு என்னெல்லாம் தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்குவோம். நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோங்கிறது இல்லை, என்னெல்லாம் நமக்கு தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்குவோம். வள்ளுவர் அதைத்தான் சொல்லுகிறார், அரிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு. ஒவ்வொரு தடவை ஒரு புது புத்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிக்கும் போதும் நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்வதை விட எதையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் விட்டிருக்கிறீர்கள் என்பதை கற்றுக்கொள்வீர்கள். ஒரு புத்தகம் அதைத்தான் நமக்கு சாதித்து தரும். அதனால தான் கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு அவை சொன்னாங்க. அப்போ எதெல்லாம் உலக அளவு நம்ம படிக்கலைங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கூட கைமண் அளவு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது தெரிஞ்சாதான் எவ்வளவு நமக்கு தெரியலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு அறிவு வரும். ஆனால் நமக்கு என்ன யோசனைனா, நேரம் இல்லை. நமக்கு வந்து புஸ்தகத்தை எடுத்து வச்சு உட்கார்ந்தாலே ஏதாவது ஃபோன் வந்துடுது மேடம். அப்புறம் ஃபோன் பேசிகிட்டே இருப்போமா, என்ன படித்தோங்கிறது மறந்து போயிடுது. மறுபடி பார்த்தா புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது மேடம். இந்த டைம் மட்டும் இல்லை மேடம். சில புக்கு படிக்கும் போது தூக்கம் வந்துடுது மேம். என்னன்னே தெரில மேடம். 10 பக்கம் வாசிக்கும் போது அப்படியே தூக்கமாக வந்து படுத்து தூங்கிடுறேன். அப்புறம் அதை படிக்கவே முடியல. ஒவ்வொருத்தருக்கும் இந்த புஸ்தகத்தை எடுத்தால் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் மொபைல் ஃபோன் எடுத்தால் மட்டும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ உங்களெல்லாம் அந்த பேச்சை நிப்பாட்டிட்டு இறங்கினாலும் நீங்களாம் கவலையே பட மாட்டீங்க. ஏன்னா நம்ம கையில் மொபைல் இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு ரீல்ஸு பார்ப்போமா, உடனே ஒருத்தங்க எடுக்கிறாங்க, இரு எனக்கு ஃபோன் வந்திருக்கான்னு பார்க்க. யாரும் கூப்பிட மாட்டாங்க, இருங்க. இப்போ மொபைல் கையில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நேரம் போகிறதே தெரில. ஒன்று பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ டயத்தை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மொபைலை வைக்கும் போது பாருங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிருக்கும். ஆனால் நாம் தான் சொல்கிறோம் எங்களுக்கு நேரம் இல்லை. டிவி சீரியல் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இருக்கும். வீண் விவாதம் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இருக்கும். தேவையே இல்லாத விஷயத்தை பற்றி அரட்டை அடிக்கிறதுக்கு சில பேருக்கு நேரம் இருக்கும். சில பேர் ஃபோன் பண்ணியெல்லாம் புரண்டி பேசுவாங்க. அன்னைக்கு அவள் என்ன சொன்னா, ஆனால் இன்றைக்கி அவள் எப்படி நடந்துக்கிறா பார்த்தியா, அவளுக்குன்னு வரும்போது மட்டும் இப்படி நடந்துக்குவாளாம், அடுத்தவங்களுக்குன்னு வரும்போது மட்டும் ஒரு நியாயமா, இப்படியே சொல்லி ஆரம்பித்து அவங்க காலத்தில் அவங்க முப்பாட்டன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் பேசி முடித்தா 3/4 மணி நேரம் ஆயிருக்கும். ஆனால் நம்ம சொல்லுவோம் புத்தகம் படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் நேரத்தை நாம் நினைத்தால்தான் ஒதுக்கி கொள்ள முடியும். ஐன்ஸ்டீன் கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறார், மிகச்சிறந்த கண்டுபிடிப்பெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிடுறீங்க, அதுக்கெலாம் ரொம்ப நேரம் ஆகும்ல, எப்படி நீங்கள் டயத்தை மிஸ்டேக் பண்ணுறீங்க, டயம் வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் எப்படி தடுக்கிறீங்க? அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த தேவையில்லாமல் முட்டாள்தனமாக எங்கிட்ட எல்லாம் யாராவது வந்து கதை பேசுனாங்கன்னா நான் அதை வந்து தவிர்த்துருவேன், அவங்கக்கிட்ட பேசாமையே தவிர்த்துருவேன். அது எப்படிங்க தவிர்க்க முடியும்? தேவையில்லாத ஒரு விஷயம் என்கிட்ட பேசுகிறாருன்னு வைங்க, ஒரு விவாதம் வைக்கிறாருன்னு வைங்க, எஸ் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதை எப்படிங்க ஒருத்தன் என்ன சொன்னாலும் எஸ் யூ ஆர் கரெக்டுன்னு சொல்ல முடியும்? அவன் கிறுக்கு வாக்கில் என்னத்தையாவது சொல்லுவான், அதுக்கு நம்ம கரெக்டுன்னு சொல்ல முடியுமா? அது தப்பு இல்லை அப்படின்னு இருக்கார். எஸ் யூ ஆர் கரெக்ட் அப்படின்ட்டு போயிட்டார். சில நேரங்களில் சில பேரை லூஸில் விட்டுறணும், சில பேரை லூஸுன்னு விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் மற்றவங்களை பற்றி அனலைஸ் பண்ணுறதும் மற்றவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதிலுமே நம்ம வாழ்க்கையின் முக்கிய பகுதிகளை நாம் தொலைத்து விடுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காட்டில் ஒரு தடவை ஒரு கழுதை என்ன பண்ணியிருக்கு, ஒரு நல்ல புல்வெளியாக இருக்கிற இடத்துல நின்று குதிச்சுக்கிட்டு இருந்திருக்கு, ஆகான்னு கத்திக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த வழியாக ஒரு புலி வந்திருக்கு. என்ன என்றைக்கும் இல்லாமல் இந்த கழுதை இன்னைக்கு இவ்வளவு தையான்னு குதிக்குதே, அப்படி என்னது காணாததை கண்டுருச்சு அப்படின்ட்டு அந்த கழுதையை கூப்பிட்டு கேட்டிருக்கு, என்னப்பா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறியே, உனக்கு என்ன இன்னைக்கு பர்த்டேவா, இல்லை ஏதாவது உங்கள் வீட்டில் விசேஷமா அப்படின்னு கேட்டிருக்கு. அந்த கழுதை சொல்லியிருக்கு, இல்லை எவ்வளவு புல் இருக்குது பாருங்களேன், கண்ணு கெட்டின தூரம் ஃபுல்லாக புல் இருக்குது, அதுவும் இந்த புல் ப்ளூ கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது. புலிக்கு அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு, கண்ணை தொடச்சிட்டு பார்த்துருக்கு, லூஸு, புல் வந்து பச்சை கலரில் தான் இருக்குது, எங்கேயும் பச்சை கலரில் தான் இருக்கும், ப்ளூ கலர் இல்லை, உன் கண்ணை நல்லா செக் பண்ணின்னு இருக்கு. கழுதை சொல்லியிருக்கு, நீங்கள் தான் போய் கண்ணை ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்கள், நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த புல்லெல்லாம் ப்ளூ கலரில் அழகாக அப்படியே விளைஞ்சு இருக்குது, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது, அதை தான் நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ புலிக்கு எரிச்சல் ஆயிடுச்சு, இந்த பாரு லூஸ் மாதிரி சொன்னதே சொல்லாத, புல் பச்சை தாங்குது, அது புல் ப்ளூ தாங்குது, 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. சரி நம்ம ராஜா கிட்டேயே பஞ்சாயத்தை கொண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு காட்டு ராஜா கிட்ட வர்றாங்க. காட்டு ராஜா யாரு? சிங்கம் உட்காந்துருக்குது. இவங்க 2 பேரும் போய் தாக்கல் பண்ணுறாங்க.
கழுதை சொல்லுது, இந்த புல்லெல்லாம் ப்ளூ கலரில் இருக்குது மன்னா, ஆனால் இந்த புலி நம்ப மாட்டேங்குது. உடனே புலி சொல்லுது, இது எப்படி பேசுது பார்த்தீங்களா ராஜா, எங்கேயாவது புல்லெல்லாம் ப்ளூ கலரில் இருக்குமா, பச்சை கலரில் தானே இருக்கும், அங்கேயும் பச்சை கலரில் தான் இருந்தது. இது சொன்னால் கேட்கவே இல்லை. 2 மணி நேரமாக எங்களுக்குள்ள ஒரே வீண் விவாதம் தான். அதான் உங்ககிட்ட வந்து தீர்த்துக்கலான்னு வந்தேன். சிங்கம் 2 பேரையும் பார்த்துச்சு. கழுதுகிட்ட கேட்டுச்சு, சொல்லு, நீ சொல்லு, புல்லு என்ன கலர்? புல்லு ப்ளூ கலர் தான் பண்ணா, நான் நல்லா பார்த்தேன். இந்த புலி தான் தப்பாக சொல்லுது, அதை ஜெயிலில் தூக்கி போடுங்க அப்படின்னுச்சு. ரைட், கழுதை சொன்னதான் கரெக்டு, புல்லு ப்ளூ கலர் தான், இந்த புளியை தூக்கி 2 வருஷம் ஜெயிலில் போடுங்க அப்படின்ருச்சு. கழுதையே நீ போகலாம்னு கழுதை சந்தோஷமாக புல்லு கலருன்னு கத்திக்கிட்டே ஓடிடுச்சு. இப்போ புளியை தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு. மறுநாள் சிங்கம் வருது, இந்த சிறையிலேருந்து கத்துது புலி, என்ன ராஜா உங்களுக்கு உண்மை தெரியாதா, புல்லு வந்து பச்சை கலர் தானே, நீங்கள் கழுதைக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லி என்னைய ஜெயிலில் போட்டிங்களே. இப்போ சிங்கம் சிரிச்சுட்டே சொன்னது, நான் உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டது நீ சொன்னதுக்காக கிடையாது, உன் தகுதிக்கு இந்த கழுதை கூட 2 மணி நேரம் விவாதம் பண்ணியிருக்க பார்த்தியா, அதுக்கு தான் தூக்கி உன்னை உள்ளே தூக்கி போட்டேன். அது என்னமோ சொல்லிட்டு நீ உன் வேலையை பார்த்து போகலாம்ல. கழுதை கூட வாக்குவாதம் பண்ணுறதான் ஒரு புலிக்கு வேலையா? ஒரு புலிக்கு எவ்வளோ வேலை காட்டுக்குள்ளே இருக்கும், வேட்டையாடுறதுக்கு எவ்வளவு வேலை இருக்குது, இன்னும் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எவ்வளவு தொகுதியை உன்ட்ட ஒதுக்கி கொடுத்துருக்கேன். இந்த கழுதைக்கிட்ட போய் நீ வம்பு பண்ணிட்டு இருந்த பார், அதுக்கு தான் உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டேன் அப்படின்னுச்சு. இப்போ வாழ்க்கையில் சில நபர்களை கடந்து போய்விட வேண்டும், சில நபர்களை மறந்து போய்விட வேண்டும். அப்போ தான் நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்பதை புரிந்து கொண்டால் இந்த புத்தகத்திற்கான நேரத்தை நம்மால் ஒதுக்க முடியும். ஏன்னா புத்தகத்திற்கான நேரம் தான் நமக்கான நேரம். நீங்கள் மற்றவங்களோட உட்காந்து பேசும்போது பாருங்களேன், பொதுவான விஷயம் பேசுவீங்க, இல்லை அவங்கள பற்றியே பேசிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்குன்னு வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு ஒரு நேரம் அமைத்து கொள்ள வேண்டும், இல்லது முடியும் என்றால் நீங்கள் புத்தகம் வாசிக்கிற நேரம் தான், நீங்கள் புத்தகத்தை கையில் எடுக்கிற நேரம் தான் உங்களுக்கான நேரம் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நிச்சயமாக ஒரு புத்தக வாசிப்பிற்காக நம்மளால் ஒதுக்க முடியும். இந்த புத்தக வாசிப்பு என்ன தரும் என்றால் வாழ்க்கையின் மீதான ஒரு நம்பிக்கை தரும். ஒரு சொல்லின் மூலமாக அல்லது ஒரு செயலின் மூலமாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்மால் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி தர முடியும் என்கின்ற நம்பிக்கையை ஒரு புத்தகம் விதைக்க முடியும். த லாஸ்ட் லீஃப் அப்படின்னு ஒரு கதை சில பேருக்கு பாட புத்தகத்தில் கூட வந்திருக்கும். த லாஸ்ட் லீஃப், கடைசி இலை. ஹென்றி எழுதின ஒரு அழகான சிறுகதை. வெளிநாட்டில் நடக்கிற ஒரு கதை தான். ஒரு ஊர், வெளிநாட்டில் ஒரு ஊரில் ஜான்சி ஷூ அப்படின்னு 2 தோழிகள் வாழ்ந்து வருவாங்க. ஒரு வீட்டில் அவங்க ரூம் எடுத்து படிக்கிறதுக்காக அவங்க அங்கே தங்கியிருப்பாங்க. நல்ல கடுமையான பனிக்காலம். இந்த பனிக்காலம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஜான்சின்ற பொண்ணுக்கு காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் குளிர் காய்ச்சல் ஆகி சளியாக மாறி அவளுக்கு மூச்சு விடுறதுக்கே ரொம்ப திணற ஆரம்பிப்பாள். அவளுக்கு படுக்கை வந்து ஜன்னலை ஒட்டுன ஒரு இடத்துல படுக்கை போட்டிருப்பாங்க. அவள் படுத்திருப்பா. அந்த ஜன்னல் வழியாக எதுக்க உள்ள சுவரில் இவி அப்படின்னு ஒரு கொடி இருக்கும். அந்த கொடியில் நிறைய இலைகள் இருக்கும். அந்த சுவரோடு சேர்ந்து அந்த கொடி அப்படியே தழுவி இருக்கும், நிறைய இலைகளாக இருக்கும். இவ அதை பார்த்துட்டே இருப்பாள். டாக்டரை வந்து இவ கூட்டு வந்து அப்பப்போ காமிப்பா. டாக்டர் சொல்வார், என்னன்னு தெரில, அவள் ஒரு மாதிரி மனசளவில் உடஞ்சி போய் இருக்கிறா, முடிஞ்ச அளவு நான் மருந்து கொடுத்துருக்குறேன், நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையாக சொல்லுங்கள், எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் இவள் ஒவ்வொரு நாளும் அந்த இலையை பார்த்துட்டே இருப்பாள். கொடியில் இருக்கிற இலைகள், நூற்றுக்கணக்கான இலைகள் இருக்கும். ஆனால் அந்த பனிக்காற்று அடிக்க அடிக்க ஒவ்வொரு நாளும் 10 இலை 20 இலை உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாள் காலையில் விடிஞ்ச உடனே எட்டி பாப்பா, படுத்துகிட்டே சொல்வா, ஷூ நான் போக வேண்டிய காலம் வந்துருச்சு, இந்த இலை கொட்டுற மாதிரி என் உயிர் ஒவ்வொரு சொட்டாக என்னை விட்டு போயிட்டே இருக்குது, எல்லா இலையும் இந்த கொடியிலிருந்து போகும்போது நானும் செத்து போயிடுவேன். இவளா ஒரு கற்பனையை உருவாக்கிடுவா. இந்த கொடியில் இலை இல்லாமல் போனால் எனக்குள்ள உயிர் இல்லாமல் போயிடணும். ஒவ்வொரு நாளும் இலை கொட்டிக்கிட்டே இருக்கும். இவ இன்னும் வீக்காகிட்டே இருப்பா, பலகீனமாயிட்டே இருப்பா, பேச முடியாமல், சாப்பிட முடியாமல், மூச்சு விட முடியாமல் திணறிக்கிட்டே இருப்பாள். இவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஓவியர் இருப்பார், ஒரு வயசான ஓவியர். அவர் எத்தனையோ ஓவியங்கள் வரைஞ்சு பார்ப்பார், அது பெரிய அங்கீகாரமே கிடைக்காது. அவருடைய வாழ்க்கையின் லட்சியமே என்னென்னா, சாகிறதுக்குள்ள ஒரு சிறந்த ஓவியத்தை வரைஞ்சிட்டு செத்து போயிடணும் அப்படின்னு தான் அவருடைய லட்சியமே. ஆனால் அப்படி ஒரு ஓவியம் அவருக்கு வரைகிறதுக்கு வரவே வராது. இப்போ நாள் ஓடிட்டே இருக்குது, இலையெல்லாம் உதிர்ந்துட்டே இருக்குது. ஒரு நாள் காலையில் பார்க்குறா, ஜன்னலை திறந்த உடனே கொடியில் ஒரே ஒரு இலை தான் இருக்குது. பயங்கரமான நைட்டு புயல் மழை பெஞ்ச உடனே எல்லா இலையும் உதிர்ந்து போய் ஒரே ஒரு ஒற்றை இலை அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த ஜான்சி சொல்கிறா, இந்த வந்துருச்சு, கடைசி இலை வந்துருச்சு, இந்த இலையும் உதிர்ந்துருச்சுன்னா என் உசுரும் போயிடும் அப்படின்பா. உன்னை இவ கூட இருக்கிறவா, அப்போல்லாம் நீ நினைக்காத, அதெல்லாம் ஆகாது, இல்லை இல்லை நான் நினச்ச மாதிரியே நடக்குது,
இலை உதிர உதிர என் உடம்பு தளர்ந்துக்கிட்டே வந்தது. இப்போ கடைசி இலை மட்டும்தான் இருக்குது. அந்த இலை உதிர்ந்துட்டுனா நான் செத்துருவேன். அநேகமாக நாளைக்கு காலையில் இது உதிர்ந்துரும்பா, நீ பேசாமல் தூங்கு அப்படின்னு அவள் திரையை போட்டு ஜன்னலில் மூடிடுவா. அன்னைக்கு நைட்டும் கடும் புயல் மழை பெய்யும். மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இவ ஃப்ரெண்டை கூப்பிட்டு திரையை விளக்கு, இல்லை இருக்கட்டும், நீ திரையை விளக்கு அப்படின்பா. திரையை விளக்கி பார்த்தா அந்த ஒற்றை இலை அப்படியே இருக்கும். அவ்வளவு கடும் புயல் காற்றையும் தாண்டி அந்த ஒத்த இலை இருக்கும். அவள் அப்படியே மெதுவாக நிமிர்ந்து உட்காருவா. இவ்வளோ பெரிய புயல் காற்றை தாண்டி இந்த ஒத்த இலை ஜெயிச்சிருச்சா, தப்பிச்சிருச்சா? ஆமாம், பார்ப்போம், இன்னைக்கு தப்பிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்பா. அன்னைக்கு நைட்டும் பயங்கரமான புயல் மழை பேய் காத்தெல்லாம் அடிக்கும். இவங்க ஜன்னலெல்லாம் சாத்தி வச்சுருவாங்க. மறுநாள் காலையில் ஜன்னலை திறப்பா, கண்டிப்பாக இலை விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அந்த இலை அப்படியே இருக்கும். இவ அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு உட்காந்து, அப்படியே இருக்குதே, இந்த இலை தன்னை காப்பாற்றிக்கிருச்சே, நானும் பிழைச்சிருவேனோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அடுத்தடுத்த நாள் மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் அந்த இலை அப்படியே தன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கும். இவ கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு அவள் வாழ்க்கையில் பிழைச்சிருவா, உயிர் பிழைச்சி தப்பிச்சிருவா. இப்போ அவளுடைய தோழிகிட்ட சொல்வா, இந்த ஒத்த இலை என் உயிரை காப்பாற்றிருச்சு பாரு, எப்படி இந்த ஒரு இலை மட்டும் தப்பிச்சிச்சு? அவள் சிரிச்சுக்கிட்டே அவள் தோளில் கை வச்சு சொல்வா, அன்னைக்கு நைட்டு இந்த இலை உதிர்ந்தா நான் இறந்துருவேன் நீ சொன்னேன்ல, அன்னைக்கு நைட்டு அந்த இலை உதிர்ந்துருச்சு. நான் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஓவியரை கூப்பிட்டு விடுகிறதுக்குள்ளே அந்த இலை மாதிரியே ஒரு ஓவியத்தை அந்த சுவரில் கொடியோடு சேர்த்து வரைஞ்சிருங்க, அந்த ஒற்றை இலை என் தோழியின் உயிரை காப்பாற்றும் என்று சொன்னேன். அவர் வரைஞ்சி வச்சாரு. அந்த வரைஞ்ச இலை தான் நீ இத்தனை நாள் பார்த்த இலை. அந்த வரைந்த இலையை, அந்த ஓவியத்தை பார்த்துத்தான் இன்றைக்கு நீ உயிர் பிழைத்து இருக்கிறாய் என்று அந்த தோழி சொல்வாள். இதில் பெரிய துயரம் என்ன அப்படின்னா, அந்த ஓவியத்தை வரைஞ்சார்ல, அவர் மறுநாள் செத்து போயிடுவார். அவர் வாழ்க்கையின் உன்னதமான ஒரு ஓவியத்தை வரைந்து விட்டோம், அந்த ஓவியம் ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியில் அவர் இறந்து போயிடுவார். இறப்பதற்காக கிடந்த இந்த ஜான்சி உயிர் பெற்று விடுவார். இப்போ வாழ்க்கையில் அது ஒரு ஓவியமாக இருக்கலாம், ஒரு சின்ன சம்பவமாக இருக்கலாம், ஒரு பாடல் வரியாக இருக்கலாம், ஒரு கதையாக இருக்கலாம், ஒரு கட்டுரையாக இருக்கலாம். அது இன்னொரு மனிதருக்குள் ஒரு சின்ன நம்பிக்கை துளிரை ஏற்படுத்த முடியும் என்றால் அதுதான் இந்த வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். அடுத்த மனிதனை ஒரு கை தூக்கி விடக்கூடிய வார்த்தைகள், அதற்கான முன்னெடுப்புகள் தான் இந்த சமூகத்தை பாதுகாக்கும் என்கின்ற நம்பிக்கையை நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய நாடு இன்னொரு சின்ன நாடோட சண்டை போடும். இந்த சின்ன நாட்டை சேர்ந்தவர்கள் எவ்வளவோ போராடி பார்ப்பாங்க, ஆனால் அவங்க இவங்களை அடித்து துவைச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் தான் தப்பிச்சிருப்பாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் நின்று நம்ம எப்படியாவது ஓடி போயிட்டோம்னா நம்ம 60 பேராவது ஊருக்கு உயிரோடு போகலாம், இல்லைனா இவங்ககிட்ட சண்டை போட்டோம்னா நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு அந்த 60 பேர் பேசும்போது அந்த படைத்தளபதி சொல்வார், கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது நியாயம்தான், சரி கடைசியாக ஒரு முயற்சி பண்ணுவோம். நான் பாக்கெட்லேருந்து ஒரு நாணயத்தை எடுப்பார். நாணயத்தை நான் சுண்டி போடுறேன், பூ விழுந்தா ஊருக்கு ஓடி போயிடுவோம், தலை விழுந்தா நம்ம ஜெயிப்போம், நம்ம போருக்கு போவோம். எல்லாரும் சரியா? எல்லாரும் சரி போடுங்க, கடைசி ஒரு முயற்சி என்னன்னு பார்ப்போமே. உடனே அவர் தூக்கி போடுறாரு, தலை விழுந்துருச்சு. தலை விழுந்துருச்சு, இதே மாதிரி எதிரிகளுடைய தலை விழும் வாங்க அப்படின்ட்டு இருக்கிற 60 பேர் ஒரு ஆக்ரோஷமாக ஒரு உறுதியோட ஒரு வேகத்தோட போய் அங்கே இருக்கிற 500 வீரர்களோட சண்டை போட்டு ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சு தன்னுடைய நாட்டுக்கு வெற்றியோடு வருவாங்க. இப்போ ஒரு படை வீரன் அந்த தளபதியிட்ட சொல்வான், நல்ல வேளை நீங்கள் அந்த நாணயத்தை சுண்டி போடும்போது தலை விழுந்துச்சு, பூ விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த படைத்தலைவன் சிரித்து கொண்டே சொன்னான், பூ விழ வாய்ப்பே இல்லை, இந்த நாணயத்தை பார், 2 பக்கமும் தலை உள்ள நாணயத்தை அவர் வச்சிருப்பார். அவ்வளவுதான். ஒரு சின்ன மூட நம்பிக்கையாக இருந்தால் கூட இன்னொருவருக்குள் அது ஒரு நல்ல உத்வேகத்தை, ஒரு நல்ல உண்மையை ஏற்படுத்த முடியும் என்றால் அதுதான் நம்ம இந்த வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கும். பயமற்ற வாழ்வு அப்படின்னு ஒரு சின்ன கவிதை மாதிரி ஒன்றுன்னு கூட சொல்லலாம். அது யார் எழுதுனதே தெரில. 2-3 தடவை அதை எனக்கு யாரோ ஒருத்தங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. பொதுவாக நம்மளுடைய இயல்பு என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய ஆளாயிரணும், நம்ம ஒரு பிரபலமாக ஆயிடணும், நம்ம இந்த அவரை மாதிரி தொழிலதிபர் ஆயிடணும், இவரை மாதிரி ஒரு கவிஞர் ஆயிடணும், இவரை மாதிரி ஒரு சினிமா நடிகர் ஆயிடணும், அவரை மாதிரி பாடகர் ஆயிடணும், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம புகழடைந்த மனிதராக வாழணும். அப்போ தான் இந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை, அப்போ தான் இந்த வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை அப்படின்னு நம்மளை அறியாமே நமக்குள்ள ஒரு இதை ஏற்படுத்தி விட்டாங்க. நம்மளும் அதை நோக்கியே ஓடிட்டு இருக்கோம். எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், வெற்றி அப்படின்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கிறது தான் வெற்றி அப்படின்னு நினைக்கிறோம். இந்த இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாழ்க்கை என்னமோ மோசமான ஒரு வாழ்க்கை மாதிரியும், இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிறவங்க வாழவே இல்லைங்கிற மாதிரியும் ஒரு
இதை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பயமற்ற வாழ்வு யாருக்கு இருக்கிறது அப்படின்னு அந்த கவிதை சொல்லுகிறது. சின்ன சின்ன உயிர்கள் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன உயிர்கள் தான் நிஜமாவே பயம் இல்லாமல் திரியுது அப்படின்னு அந்த கவிதையில் எழுதியிருக்கிறார். கொசுக்கள் எல்லா இடங்களுக்குள்ளும் எப்படியோ நுழைந்து விடுகின்றன. நீங்கள் என்ன முயற்சி பண்ணி பாருங்கள், கொசுவை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் ஆளை விட்டு மாட்டி வச்சிங்கன்னு வைங்க, அதுக்கு மேலேயே 10 கொசு இப்படி எட்டி பார்க்கும். இதுதான் நம்மளுக்கு தோண்டப்பட்ட மரணக்கிடங்கா அப்படின்னு எட்டி பார்க்கும். நீங்கள் என்ன செஞ்சாலும் கொசுவை அழிக்கவே முடியாது. அலெக்சாண்டரையே நம்ம ஊர் கொசு தான் விரட்டி விட்டுருக்கு. யாராலையும் அவரை ஜெயிக்க முடியல. கொசுவெல்லாம் சேர்ந்து அவரை கடித்து மலேரியா காய்ச்சல் வந்து அந்த ஆள் பயந்து ஓடி இருக்கார். இப்போ கொசுவை நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒழிக்கவே முடியாது. எல்லா இடங்களுக்குள்ளும் எப்படியோ நுழைந்து விடுகிறது. எறும்புகள் எந்த பாதுகாப்பில் இருந்தாலும் எதையாவது கொண்டு வந்து விடுகிறது. நீங்கள் எவ்வளவு மூடி போட்டு வைங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டப்பாலுக்கு அடித்து வைங்க, ஆனால் எறும்பு எல்லாத்தையும் உடைச்சி உள்ளே வந்து அதுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போயிடும். மின்மினிகளுக்கு இந்த இருளை கடப்பதில் எந்த குழப்பமும் இல்லை. நம்ம இருட்டாயிருச்சுன்னு ஒன்றே நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட வைங்களேன், திடீர்னு இருட்டாயிருச்சு, மொபைல் எங்கே இருக்குன்னு தெரியலை, தீப்பெட்டியும் மெழுகுவர்த்தியும் எங்கே இருக்குன்னு தெரில, டார்ச் எங்கே இருக்குன்னு தெரில, ஒரு 10 செகண்ட் படப்படன்னு வரும் தெரியுமா. பக்கத்தில் இருக்கிற சேர் லைட்டாக காலில் இடித்தா கூட யாரோ பக்கத்தில் நிற்கிற மாதிரியே இருக்கும். அதுவும் நீங்கள் நைட்டு தனியாக ஓடிடியில் ஏதாவது பேய் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கரண்ட் போச்சுன்னு வைங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் மனசுக்குள்ளே திக்கு திக்கு திக்குன்னு அடிக்க தான் செய்யும். உண்மையா இல்லையா? உண்மைன்னா கைத்தட்டுங்க. எல்லாருமே உணர்ந்துருக்குறீங்க. எல்லாம் வீட்டில் உட்காந்து இந்த படங்கள் தான் பார்க்குறீங்கல்ல, கேட்டால் நேரம் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் மின்மினிகளுக்கு இருளை கடந்து வருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே ஒரு லைட்டு தனக்கு பின்னாடி வச்சிருக்குது, அது எல்லா இருளையும் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஊரடங்கு உத்தரவுகளின் பயங்கர மௌனங்களை சில்வண்டுகள் கலைத்து விடுகின்றன. எவ்வளவுதான் அமைதியாக இருங்க, சைலண்ட்டாக இருங்க, எவ்வளவு பிரச்சனையின் மௌனத்தில் கூட இந்த சில்வண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை யாராவது பார்த்துருக்கீங்களா? பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கிக்கி கிக்கி கிக்கின்னு ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல அது ரீங்காரமிட்டுக்கிட்டே இருக்கும். அதையும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை சொல்லிட்டு அந்த கவிஞர் முடிக்கிறார், எவ்வளவுக்கு எவ்வளவு சிறியதாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயமில்லாமல் இருக்கலாம். பெரிய ஆளாக இருந்தால் எதுக்கெடுத்தாலும் அவங்க பயந்து தான் ஆகணும். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு சிறிய இடத்தில் ஒரு அமைதியான இடத்துல இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம நிம்மதியாக வாழ முடியும் என்பதை இந்த ஒரு அழகான விஷயத்தின் மூலமாக அவர் சொல்லியிருப்பார். நம்மக்கிட்ட ஒரு சாதாரண பொருள் இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு கத்து இருக்கும். இந்த விஐபின்னு ஒரு படம் பார்த்தீங்களா, தனுஷ் நடித்த படம். அவர் ஒரு டப்பா வண்டி வச்சுருப்பார். இந்த பழைய காலத்து லூனா வண்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பார், தாத்தாக்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒன்று வச்சுருப்பார். அந்த ஹீரோயின் பெரிய வண்டி வச்சுருப்பாங்க, ஒரு 30 லட்ச ரூபா கார் வச்சுருப்பாங்க. இவரை இடிச்சிருவாங்க. இவரை பார்த்து சொல்லுவாங்க, என்ன பெரிய டப்பா வண்டி வச்சுருக்கிறப்போ அப்படிம்பாங்க. உடனே அவருக்கு கோவம் வரும் பாருங்க, என்ன டப்பா வண்டின்னு சொல்லிட்டேன், என் வண்டி 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் போகும், உன் வண்டி போகுமா? டிராஃபிக்காக இருந்தால் நான் அப்படியே பூந்து பூந்து வந்துடுவேன், உன்னால் வர முடியுமா? என் வண்டி நின்றுச்சுன்னா நான் பெடல் போட்டே வீட்டுக்கு போயிடுவேன், உன்னால் போக முடியுமா? நீ போ அப்படிம்பாரு. அதாவது பெரிய வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய சிரமங்கள் இருக்கும். சிறிய வண்டி வைத்திருக்கிறவர்கள் எளிதாக எல்லா இடத்திலும் சென்று வந்து விடலாம் என்பதால் எவ்வளவுக்கு அவ்வளவு சிறியவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயமில்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று இந்த செய்தி நமக்கு சொல்லுவது பின்னாடி பெரிய தத்துவங்களை எல்லாம் சொல்லும். பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம ரொம்ப பணம்லாம் இல்லாதவங்கன்னு வைங்க, நைட்டு 12 மணிக்கு அதே கரண்ட் போயிடுது, நாயா சேர்ந்து கொலைக்குதுன்னு எங்கள் வீட்டுக்கிட்ட. அவர் அதிகம் பயப்படுவாரா, நம்ம அதிகம் பயப்படுவோமா? யார் ரொம்ப பயப்படுவா? பணம் அதிகம் உள்ளவங்க தான் பயப்படுவாங்க. பணம் குறைவாக உள்ளவங்க ரொம்ப பயப்பட மாட்டாங்க. யாராவது திருட வந்தால் கூட இந்த இருக்கிற 5 பவுன் எடுத்துகிட்டு போகிறான், போய் தொலையிட்டு விடு, இதுவும் போயிட்டா நிம்மதியாக இருக்கலாம், சொல்கிறோமா இல்லையா? அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையான வாழ்க்கை வாழுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயமில்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதை ஒரு குட்டி கவிதை மாதிரி ஒன்று நமக்கு நினைவுறுத்தி போகிறது. அந்த கவிஞருக்காக ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவர் பேரே இல்லாமல் தான் இதை எல்லாரும் அனுப்பி வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் யாராவது எதையாவது யாருக்காவது பகிரணும்னு நினச்சிங்கன்னா அதை எழுதினவர் யார் அப்படிங்கிறதையும் சேர்த்து எழுதி மற்றவங்களுக்கு அனுப்பி விடுங்க. ஏன்னா படைப்பாளியுடைய பெயரும் கொண்டாடப்பட வேண்டும் இல்லையா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.